கலிலேயாவின் கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வந்திருக்கிறார்கள். உங்கள் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வந்தோம். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. இயேசு தமது நேரம் இன்னும் வரவில்லை என்று கூறினார். ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு தண்ணீர் நிரப்பச் சொன்னார். அற்புதமாக அது திராட்சரசமாக மாறியது. இப்பொழுது கொண்டு போய் கொடுங்கள். இயேசு கானாவில் தமது முதல் அற்புதத்தை வெளிப்படுத்தினார். நீங்கள் நல்ல திராட்சரசத்தை இதுவரைக்கும் வைச்சிருந்தீரே. இந்த திராட்சை ரசம் முன்பு இருந்ததை விட மிகவும் ருசி உள்ளதா இருக்கிறது. நண்பர்களே, நான் கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் பரிமாறின வேலைக்காரன் பேசுகிறேன். திருமணத்திற்கு நாங்கள் ஆயத்தம் பண்ணின திராட்சை ரசம் குறைவுபட்டது. அந்த திருமணத்தில் மரியாளும் இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவுக்கு இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டது. இயேசு அங்கிருந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்ப சொன்னார். நாங்கள் தண்ணீரை நிறைய நிரப்பினோம். இப்பொழுது மொண்டு கொண்டு போய் பரிமாறுங்கள் என்று சொன்னார். அது முன்புள்ள திராட்சை ரசத்தை காட்டிலும் மிகவும் ருசி உள்ளதாயிருந்தது. அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறி இருந்தது. எல்லோரும் திராட்சை ரசம் பருகினார்கள். நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டோம். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட குறைவுகளை சந்திப்பீர்களானால் இயேசுவிடம் சொல்லுங்கள். இயேசு அதை நிறைவாக மாற்றுவார்.